ஜெபம் செய்வோம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து காத்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல இயேசு சுவாமி, இயேசப்பா, நீர் தந்த இந்த புதிய நாளுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள், உடைய இரக்கங்கள் புதிதாக இருக்கிற தயவுக்காக, கிருபைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. மே மாதத்திலும் இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே உடைய பாதத்திலே வந்து நிற்க நீர் தந்த கிருபைக்காக, தயவுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த ஞாயிற்றுக்கிழமையும் மதர்ஸ் டேயாக செலிப்ரேட் பண்ண நீர் தந்த தயவுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் உடைய கரத்திலே தருகிறோம் சுவாமி. இந்த ஆலய ஆராதனை எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாங்க சுவாமி. நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வசனங்கள், கேட்கிற செய்திகள் எல்லாருக்கும் இயேசப்பா பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்யுங்க சுவாமி. மீதியான நேரம் முழுவதிலும் உடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருந்து தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகவும் ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலே எழுந்து நின்று பாடுவோம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 32. சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பராக்கிரமத்தினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல் வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சமயம் பிறக்கும் காலத்தில் பக்தி உள்ளவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர்.
என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்டச் சேராத புத்தியில்லா குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கடைசி வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் முழக்கமிடுங்கள். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்த இடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரலோகத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பொதுவான ஜெபத்தை ஏறெடுப்போம். The Lord's Prayer. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். வேண்டிய வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. யோவான் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேய கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீசருடனே கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகை ஆகிய பஸ்கா சமயமாயிருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்யப்போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரேத்திரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு, ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல் உள்ளதாய் இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தியடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தப்படியே அவர்கள் சேர்த்து வாற்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. The scripture portion for this morning is taken from John chapter 6 verses 1 to 13. John chapter 6 verses 1 to 13. Some time after this, Jesus crossed to the far shore of the Sea of Galilee, that is the Sea of Tiberias, and a great crowd of people followed him because they saw the miraculous signs he had performed on the sick.
Then Jesus went up on the mountainside and sat down with his disciples. The Jewish Passover feast was near. When Jesus looked up and saw a great crowd coming towards him, he said to Philip, "Where shall we buy bread for these people to eat?" He asked this only to test him, for he already had in mind what he was going to do. Philip answered, 8 months' wages would not be enough bread for each one to have a bite. And another of his disciples, Andrew, Simon Peter's brother, spoke up. "Here is a boy with 5 small barley loaves and 2 small fish, but how far will they go so many?" Jesus said, "Make the people sit down." There are plenty of grass in that place. And the men sat down, about 5,000 of them. Jesus then took the loaves, gave thanks, and distributed to those who were seated as much as they wanted. He did the same with the fish. When they had all had enough to eat, he said to his disciples, "Gather the pieces that are left over. Let nothing be wasted." So they gathered them and filled 12 baskets with the pieces of 5 barley loaves left over by those who had eaten. May God bless these words. இந்த வாரம் அன்னையர் தினமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்னையர் தினம் எப்படி பிறந்தது என்பதை ஒரு சின்ன 4 லைன் பேராகிராஃப் மூலமாக பார்ப்போம். அமெரிக்காவை சேர்ந்த அன்னா மரியா ஜீவ்ஸ் ஜர்விஸ் என்பவரின் மகள் ஆனா மேரி ஜர்விஸ் தனது அம்மாவின் உந்துதலின் பேரில் அமெரிக்காவில் குழந்தை இறப்பு விகிதத்தை குறைக்க முயற்சிகள் மேற்கொண்டனர். இதன் ஒரு பகுதியாக மதர்ஸ் டே ஒர்க் கிளப் என்ற அமைப்பை உருவாக்கினர். இதன் மூலம் அடிக்கடி மருத்துவர்களை வரவழைத்து தாய்மார்களுக்கு குழந்தை வளர்ப்பு, பேணி காத்தல், ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது என்று கல்வி கற்பது போன்ற பயிற்சிகளை அளித்தார். ஒருமுறை தனது தாய் நடத்தி வந்த ஞாயிற்றுக்கிழமை பள்ளியில் போதித்து கொண்டிருக்கும் போது அன்னையை போற்றுவதற்கு ஒரு நாள் அன்னைய தினம் வரும் என்று பாடியிருந்தது அவருடைய காதுகளிலும் நினைவிலும் வந்து சென்றது. இந்நிலையில் அவரது அம்மா 1905ஆம் ஆண்டு இறந்துவிட அவருடைய ஆசையை நிறைவேற்றும் நோக்கத்தில் 25 ஆண்டுகள் அவர் அம்மா போதித்து வந்த ஆண்ட்ரூஸ் சர்ச்சுக்கு 1908ஆவது மாதம் மே 10ஆம் தேதி அன்னையர்களை வரவழைத்து அவர்களுக்கு பூச்செண்டுகள் கொடுத்து அனுப்பினார். அன்றைய தினத்தையே அன்னையர் தினமாக நாம் கொண்டாடி வருகிறோம். இவ்வாறு ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினமாக சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். இன்றைக்கும் நாமும் நம்முடைய அன்னையர்களை போற்றுவது நம்முடைய கடமையாகும். Nurses Day. The International Council of Nurses (ICN) has celebrated this day since 1965. In January 1974, 12th May was chosen to celebrate the day as it is the anniversary of birth of Florence Nightingale, the founder of modern nursing. Your passion for patients' health is appreciated every day. Thank you for all you do. Your compassion, optimism, and kindness do not go unnoticed. We appreciate you. Because of you, we live in a happier, healthier world. Saluting to our frontline workers, our COVID warriors. Happy Nurses Day. இந்த வாரம் அன்னையர் தினத்தை கொண்டாட ஒரு வாய்ப்பளித்த பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி. இனி மீதி வரும் ஆராதனையை பாஸ்டர் ஐயா அவர்கள் நடத்தி தருவார்கள். எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை பாதுகாத்து வருகிற எங்கள் அன்பின் தேவனே, அப்பா அம்மை துதிக்கிறோம் ஐயா, அம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அம்மைக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா அம்மைக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பாதத்திலே வந்து அப்பா அம்மை காணும்படியாய் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த கிருபைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா. இம்மட்டுமாய் நீர் எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும் எங்களுக்கு போதுமானவருமாய் இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் உடைய சட்டையின் கீழ் எங்களை அடைக்கலமாக அரவணைத்து நீ பாதுகாத்து வருகிற கிருபைக்காக கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. இந்த நாளையும் கூடப்பா உடைய கருத்தில் எங்களை தாழ்த்துகிற ஐயா. ஆண்டவரே, இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தன்படியா ஜெபிக்கிற ஐயா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே உடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து தரும்படியா ஜெபிக்கிற ராஜா ஸ்தோத்திரப்பா. அப்பா உடைய பாதத்தில் வருகிறவர்களை நீர் ஒருபோது வெறுமையாய் விடுகிற தெய்வம் நல்ல ராஜா. ஆண்டவரே, இந்த இடத்துல வந்து உண்மை நோக்கி ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் தேசப்பா நீ ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா விடிய மயக்கிற ஐயா. இறக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. இந்த நாள் எங்களுக்கு ஒரு விசேஷித்த நாள் ஆண்டவரே.
ஆண்டவரே அன்னையர்களாய எங்களுக்கு நீர் கொடுக்கப்பட்ட இந்த நாள் ஆண்டவரே, இந்த நாளை இந்த பிள்ளைகளாய் எங்களுக்கு நீர் ஆசீர்வைத்து தரும்படியா ஜெபிக்கிற ஐயா. ஒவ்வொரு பெற்றோரையும் உடைய கரத்துல தாழ்த்துகிற ராஜா. தேவன் தாமே ஒவ்வொருவரோடு நீர் கூட இருந்து ஒவ்வொருவருக்கு வேண்டிய தேவைகளை நீங்க ஆசீர்வித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிற ஐயா. ஆவிக்குரிய பாதையிலே ஆண்டவரே நாங்கள் வளர, நாங்கள் செயல்பட நீர் உதவி செய்யுங்க ஐயா. ஒவ்வொரு பெற்றோரை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. தங்கள் குடும்பத்தை நடத்தத்தக்கதான ஞானமாய் நடக்க அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபைகளையும் சரீரத்துக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் கொடுத்து பாதுகாத்தருளும்படியா ஜெபிக்கிற ராஜா. ஸ்தோத்திரப்பா. இந்த நாட்களிலும் பாரத்தோடு இருக்கிற அந்த பிள்ளைகளுடைய பாரங்களை நீர் மாற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிற ஐயா. வந்திருக்கிற மக்கள் ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி ஒவ்வொருவரையும் அப்பா உடைய கரந்தொட்டு நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிற ஐயா. எங்கள் ஆராதனையை முழுவதுமாய் உடைய கரத்துல தருகிறோம் சுவாமி. ஏசப்பா நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. அப்பா நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. விசேஷமாக இந்த நாட்களிலும் கூட ராஜா, இந்த உலகம் எங்கிலும் இருக்கிற ஆண்டவரே அப்பா, அந்த கொரோனா வைரஸ் என்கிற அந்த கொடிய நோயை என் தேவன் நீர் மாற்றி தரும்படியா ஜெபிக்கிற ஐயா. இந்த கொள்ளை நோயை நீர் மாற்றி தாங்க ராஜா. உங்களால முடியும் சுவாமி. விசேஷமாக எங்கள் தேசத்திலே அதிகமாக இது பரவி கொண்டிருக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோமே ராஜா. ஒவ்வொரு நாளும் ஈசப்பா எத்தனை மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வராதபடி நீங்க பாதுகாத்து தாங்க ராஜா. ஈசப்பா இந்த இந்தியா தேசம் உமக்கு சொந்தமான ஒரு தேசமாக நீ மாற்றி தரும்படியா ஜெபிக்கிற ஐயா. இந்தியா எங்கிலும் உடைய ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே ராஜா. ஈசப்பா உங்க ரத்தம் தெளிக்கப்படணும் ராஜா. அப்பா உங்க ரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்பா. இந்தியாவை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இந்த நாட்களிலிருந்து வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல தாழ்த்தி தருகிறோம் சுவாமி. தேவரீதாம் ஒவ்வொருவருக்கும் நீர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் அருளி செய்யும்படியா ஜெபிக்கிற ராஜா. ஸ்தோத்திர ராஜா. உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையாப்பா. ஆண்டவரே நீர் இந்த நாட்களிலுப்பா இந்த கொடிதான இந்த கொள்ளை நோயை நீர் முற்றிலுமா நீக்கி போடும்படியா ஜெபிக்கிற ராஜா. ஸ்தோத்திரங்கத்தாவே ஸ்தோத்திரப்பா. நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்களா ஐயா. ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய பாதத்தில் வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரங்கத்தாவே சப்பா. ஆண்டவரே இந்த கொள்ளை நோயை நீ முற்றிலுமாய் நீக்கி போடும்படியா ஜெபிக்கிற ராஜா. எங்கள் இந்தியா தேசத்தை நீ பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. இந்தியா எங்கிலும் உங்கள் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. உண்மை அறியாத மக்கள் மத்தியிலும் இசப்பா உங்க ரத்தம் தெளிக்கப்படணும். உண்மை கண்டுகொள்ள கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிற ஐயா. உடைய கரத்துல எங்களை தாழ்த்துக்கிற ஐயா. எங்களுடைய ஜபங்கள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. எங்களிடத்துல குறைகள் உண்டு ராஜா. எங்களிடத்துல தவறுகள் உண்டு ராஜா. ஸ்தோத்திரப்பா. எந்த பாவியாய் இடத்தில் வரும்போது நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. பாவிகளை நேசிக்கிறவர், பாவிகளை அரவணைக்கிறவர், பாவிகள் மேல் அன்பு செலுத்துகிற தேவனே அப்பா. இந்த நாட்களிலும் அப்பா நீர் எங்களுக்கு இறங்குங்கப்பா. ஆண்டவரே இந்த கொள்ளை நோயை முற்றிலுமாய் நீர் நீக்கி போடும்படியா ஜெபிக்கிற ஐயா. எல்லா மக்களுக்கும் நீர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் அருளி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. இம்மட்டுமாய் நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராய் இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் வழிநடத்தி வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிற ஐயா. நன்றி செலுத்துற ஐயா. தொடர்ந்து உடைய கரங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிற ஐயா. அன்னையத்தனமாய இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தரும்படியா ஜெபிக்கிற ஐயா. வந்திருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. வராதபடி தடை கட்டி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தடைகளை நீர் நீக்குங்கப்பா. ஒவ்வொருவரையும் இருக்கிற தங்கள் கூடாரங்களிலே இருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிற ஐயா. எங்கள் ஆராதனைகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஊழியக்கார பிள்ளைகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இன்னும் எங்களிடத்தில் எந்த குறைகள் இருந்தாலும் மன்னிங்கப்பா. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடவுள் அற்புதமாக ஆச்சரியமாக நம்மை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றார். அதற்காக நாம் ஆண்டவரை துதிப்போம். தொடர்ந்து நம்முடைய திருச்சபைக்காக, ஊழியங்களுக்காக, நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். தேவையோடு இருக்கின்றவர்கள் உண்டு. நம்முடைய திருச்சபையின் ஊழியத்தையும் தொடர்ந்து ஆதரிக்க தாங்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தில் பிறந்த நாளை, திருமண ஆண்டு நிறைவு நாளையும் சந்திக்கின்றவர்களுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 10/5 மிஸ்டர் மோசஸ் தாஸ்.
10:05 மிஸ்டர் டி ராஜ், 12:05 மிஸ்ஸஸ் திவ்யா சைமன். திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமண ஆண்டு நிறைவு நாளை 12:05 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் எஸ் எவனேசர், 13:05 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் கந்தசுவாமி, 14:05 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டி ராஜ். திருச்சபையின் சார்பிலே யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறந்த நாளையும் திருமண ஆண்டு நிறைவு நாளையும் சந்திக்கின்றவர்களுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த வாரத்திலும் பிறந்த நாளையும் திருமண ஆண்டு நிறைவு நாளையும் சந்திக்கின்ற எங்களுடைய திருச்சபையின் அங்கத்தினர்களை இன்றைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தம்முடைய கிருபையினாலே அவர்களை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றேன் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய கரம் உமது பிள்ளைகளோடு கூட இருந்து இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுங்க. சரீரத்துக்கும் வேண்டிய சுகபலன்களை கொடுங்க. வேலை செய்கிற இடத்திலும் இருந்து உதவி செய்யுங்க. தொடர்ந்து அநேக பிறந்த நாட்களையும் அநேக ஆனிவர்சரிகளையும் கண்டு உமக்கு நன்றி செலுத்த தெய்வம் உதவி செய்யுமாய் ஜெபிக்கின்றோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பும் வழங்கிக்கிறோம் பிதாவே. ஆம். நம் பட்சமே நம் இரத்தத்தால் நம்மை மீட்டார். அவன் நமக்கு யாவிலும் எல்லாமே எப்பாவும் பயம் நீக்குவார். கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயன் யாரு நிற்க வல்லார்? யார் 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 யாரு நிற்க வல்லோர்? யார் வல்லார்? வேதனை தெய்வம் தீமை மேற்கொள்ளுவோம். கர்த்தாவின் வல்ல கரத்தால் உம்மை பக்தியாய் நாடோறும் ஜீவிப்போம். அவரை தேடத் ஆகையால் கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயன் யாரு நிற்க வல்லார்? யார் 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 யாரு நிற்க வல்லார்? யார் வல்லார்? நிலைத்திருப்போம் கர்த்தரின் கட்டளையில், அதால் நித்திய ஜீவன் உண்டாம். மற்றும்
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எல்லாருக்கும் இந்த நாளின் காலை வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய திருச்சபையின் மதர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. இந்த நாளின் செய்திக்குள்ளாக செல்வதற்கு முன்பதாக தலைவணங்கி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அருமையான இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களை உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களோடு கொஞ்ச நேரம் நீங்கள் பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை தியானிக்கும் போது ஆவியானவரே எங்களோடு நீங்கள் ஈடுபாடு கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசுப்பா, இந்த நேரத்தை உடைய அன்பின் கரங்களிலே தருகிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் பரம தகப்பனே, ஆமேன். இந்த மதர்ஸ் டே அன்று உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் வேதத்திலிருந்து தெரிந்து கொண்ட பகுதி புதிய ஏற்பாட்டிலே 4 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற இயேசு சுவாமி செய்த ஒரு அற்புதம். அது எல்லாருக்கும், ஒரு கிறிஸ்தவர்களாக இருப்பார்களானால் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அற்புதம். அது என்னவென்றால், இயேசு சுவாமி 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு ஏறக்குறைய 5000 பேரை போஷித்த அந்த அற்புதம். ஒருவேளை இந்த அற்புதத்தை நம்ம நிறைய நேரங்களில் பைபிளில் இருந்து வாசித்திருப்போம். அதை குறித்து நம்ம தியானம் பண்ணி இருந்திருக்கலாம். முதலாவதாக அதில் நம்ம இயேசுவாமி இந்த செய்த அற்புதத்திலிருந்து நம்ம என்ன காரியத்தை கற்றுக்கொள்கிறோம் என்று பார்ப்போமானால், ஒருவேளை நாம் சொல்லலாம், இயேசு சுவாமியால் செய்ய முடியாத எந்த ஒரு காரியமும் கிடையாது என்பதை இந்த அற்புதத்தின் மூலம் நம்ம கண்டுகொள்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். உண்மைதான். ஏனென்றால் ஒரு 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷிப்பது எந்த ஒரு மனுஷனாலும் முடியாத ஒரு காரியம். ஆனால் அதை இயேசு சுவாமி செய்தபடியினாலே அவருக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது அப்படி என்று நம்ம சொல்லலாம். ஆனால் இன்னும் அதிகமாக ஆழமாக அந்த அற்புதத்திற்குள்ளாக நம்ம செல்வோமானால் ஏராளமான ஆவிக்குரிய காரியங்களை அந்த அற்புதத்திலிருந்து நாம் கண்டுகொள்கிறோம். நான் அந்த அற்புதத்தை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகலை, ஏன்னா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அற்புதம். முதலாவதாக அந்த அற்புதத்தில் பார்க்கும்போது அதில் யார் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், அந்த அற்புதத்தில் முக்கியமான ஒரு நபர் யார்? அஃப்கோர்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏன்னா இயேசுவாமி இல்லைன்னா அந்த அற்புதம் நடந்திருக்காது. அப்பார்ட் ஃப்ரம் ஜீசஸ், ஒருவேளை இயேசுவை விட்டு நம்ம மனிதர் அங்கே ஏராளமான மக்கள் கூடியிருந்தாங்க. அதில் யார் முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், அந்த சின்ன பையன் 5 அப்பத்தையும் 2 மீனையும் இயேசுவின் கரங்களில் கொண்டு கொடுத்தாங்களே, அந்த சின்ன பையன் கையில் இருந்து வாங்கி அதை சுமந்து வந்த அந்த சின்ன பையன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஒருவேளை அதுவும் ஒரு உண்மையான காரியம்தான். ஆனால் could you see somebody or someone behind the scene? அந்த சீனில் நம்ம அந்த சின்ன பையனை பார்க்குறோம். ஆனால் அந்த சீனுக்கு பின்னால் நீங்கள் யாரையாவது பார்க்க முடியுதா? I could see a mother who has packed that child's lunch box. அந்த பையனுக்கு அன்னைக்கு சாப்பாடு ஒரு லஞ்ச் பாக்ஸ் பண்ணி அந்த கூட்டத்திற்கு அனுப்பி வைத்தார்களே அந்த தாயை எனக்கு அந்த சீனுக்கு பின்னால் நான் பார்க்க முடிகிறது. ஒருவேளை அன்னைக்கு எல்லா தாய்மார்களும் அங்கே சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒருவேளை அந்த லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஒருவேளை அந்த பையன் கூடால அவனுடைய அம்மாவும் கூட ஒருவேளை அதில் இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே என்ன நான் ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறேன்னு சொன்னால், அந்த ஹோல் மிராக்கிள் எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னு சொன்னால், த மதர் who has packed the lunch box. அதில் முக்கியமான காரியம், அந்த லஞ்ச் பாக்ஸ் இயேசுவினுடைய கரத்தில் போய் சேர்ந்தது. இன்னைக்கு முதல் பாயிண்ட் வாட் த மதர் பேக்ட் இன் த லஞ்ச் பாக்ஸ் ரீச் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ். இந்த மிராக்கிள்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு முக்கியமான ஆவிக்குரிய காரியம் என்னன்னு சொன்னால், அந்த தாய் பேக் பண்ண அந்த லஞ்ச் பாக்ஸ் இயேசுவினுடைய கரத்தை சென்று அடைந்தது. ஒருவேளை அந்த தாய் ரொம்ப வித் வெரி இன்டென்ஸ் கேர், வித் கிரேட் பர்பஸ் அதை பேக் பண்ணி அந்த பையன்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கலாம். அந்த கூட்டத்தில் 5000 பேருக்கு மேலாக இருந்தாங்க.
ஆனால் அந்த ஒரு பையன் மட்டும்தான் அந்த லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வந்தானா நமக்கு தெரியாது. ஒருவேளை நிறைய பேர் கொண்டு வந்திருக்கலாம், பாதி வழியில் வந்து அதை யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், ஒருவேளை இது எனக்கு வேண்டான்னு சொல்லி துறை எறிஞ்சிருக்கலாம். ஆனால் நமக்கு இங்கே என்ன பாயிண்ட்னா, அந்த ஒரு பையன்கிட்ட உள்ளது மட்டும்தான் இயேசுவினுடைய கரத்தில் வந்து போய் சேர்ந்தது. அதில் என்னன்னு சொன்னால், நான் ஒருவேளை இன்னும் ஒருவேளை ஒரு சிலர் கையில் வச்சுருந்துருக்கலாம், பட் ஃபார் ஷுவர் இட் டிட் நாட் ரீச் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ். ஏன் அந்த பையன் வந்து அதை கடைசி வரை அதை ஹோல்டு பண்ணி வச்சுருந்தான். அதிலிருந்து நமக்கு ஒரு காரியம் தெரியுது, அவன் வந்து யாரையும் பற்றி கவலைப்படலை. ஐ டோன்ட் கேர் வாட் அதர்ஸ் டூ, பட் மை மதர் டோல்ட் டு ஹோல்ட் இட் ஆன். நீ இதை அந்த தாய் வந்து நல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புனதுனால அந்த பையன் என்ன செய்திருந்தான், அதை கடைசி வரை அவன் வச்சுருந்தான். இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், we need to hold on our faith. மற்றவங்க வந்து என்னதுன்னு சொல்லலாம், நம்ம எப்படியும் அவங்க வாழலாம், ஆனால் நம்ம வந்து என்ன செய்யணும், we need to hold on our conviction. நிறைய நேரத்தில் வந்து நம்ம வந்து மற்றவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணி போயிடுவோம். நம்மளுடைய ஃபெய்த்தை என்ன செய்கிறோம், சில காரியங்களுக்காக விட்டு கொடுத்துருவோம். ஆனால் அப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம அப்படி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது. we need to hold on our faith, we need to hold on our conviction. நிறைய காரியங்கள் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாத காரியங்களில் என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்து பண்ணக்கூடாது. இன்றைக்கி மேபி நான் முன்னால் வைக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னு சொன்னால், வாட் ஹாவ் யூ பேக்ட் இன் யுவர் சைல்ட்ஸ் ஸ்பிரிச்சுவல் லஞ்ச் பாக்ஸ் டு ஹோல்ட் ஆன்? நம்ம பிள்ளைங்களுடைய இன்னைக்கு ஆவிக்குரிய அந்த லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் எதை வச்சு நீங்கள் வந்து பேக் பண்ணியிருக்கீங்க, அதுதான் ஒரு முக்கியமான கேள்வி. மேபி இன்னைக்கு ஆண்டவர் வந்து காட் வாண்ட்ஸ் சம் பேரண்ட்ஸ் டு புட் சம்திங் இன் த சைல்ட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் தட் காட் குட் யூஸ். அந்த தாய் பேக் பண்ண அந்த லஞ்ச் பாக்ஸில் உள்ளதை இயேசுவாமி என்ன செய்ய முடிஞ்சிச்சு, உபயோகப்படுத்த முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுடைய ஸ்பிரிச்சுவல் லஞ்ச் பாக்ஸில் நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்கிற காரியங்கள் இயேசு சுவாமியுடைய உபயோகத்திற்கு ஆகக்கூடியவைகளாக வந்து இருக்கணும். அதில் அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொன்னால், அந்த இட் மேட்டர்ஸ் வாட் யூ ஆர் புட்டிங் இன் யுவர் சைல்ட்ஸ் ஸ்பிரிச்சுவல் லஞ்ச் பாக்ஸ். நம்ம பிள்ளைகளோட ஸ்பிரிச்சுவல் அந்த லஞ்ச் பாக்ஸில் நம்ம என்ன போடுகிறோம், எதை வச்சு அதை ஃபில் பண்ணுறோம், எதை வச்சு அதை பேக் பண்ணுறோம், அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. புட் யுவர் சைல்ட்ஸ் ஸ்பிரிச்சுவல் பேக் யுவர் சைல்ட்ஸ் ஸ்பிரிச்சுவல் லஞ்ச் பாக்ஸ் வித் திங்ஸ் விச் ஹவ் கிங்டம் வேல்யூ இன் தம். இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை எப்படியோ வந்து நம்ம வந்து உலக பிரகாரமாக நம்ம வந்து என்ன செய்யணும், வளர்த்து விட்டுறோம். ஆனால் நம்மளுடைய பிள்ளைகளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம போடுகிற காரியங்கள் வந்து அதுக்கு வந்து என்ன இருக்கணும், இட்டர்னல் வேல்யூ இருக்கணும். கிங்டம் வேல்யூன்னு சொல்லும்போது அது வந்து இட்டர்னிட்டி வர பிள்ளைகளை வந்து கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கணும். அநித்தியமான இந்த உலகத்தில் உலகத்தோடு அழிந்து விடுகிற காரியமாக இல்லாமல் நித்தியம் வர கொண்டு செல்லக்கூடிய அந்த காரியங்களால் நம்முடைய பிள்ளைகளுடைய ஸ்பிரிச்சுவல் லஞ்ச் பாக்ஸை நம்ம நிறைத்து விடுகிறவர்களாக வந்து இருக்கணும். அதான் இட் ஷுட் ரீச் த ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ். தட் மீன்ஸ் இட் ஷுட் கோ அப் டு இட்டர்னிட்டி. இந்த உலகத்தோடு வந்து முடிஞ்சிடக்கூடாது. இன்றைக்கி வந்து நம்ம பிள்ளைகளுடைய ஸ்பிரிச்சுவல் லஞ்ச் பாக்ஸில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் அந்த மதர்ஸ் டே அன்னைக்கு நம்ம வந்து சிந்தித்து பார்ப்போம். ஹாவ் யூ புட் இன் ஸ்கிரிப்சர்ஸ், ஹாவ் யூ புட் இன் சால்வேஷன்? நம்முடைய பிள்ளைகளுடைய ஸ்பிரிச்சுவல் லஞ்ச் பாக்ஸில் நம்ம ஃபெய்த்தை போட்டிருக்கோமா? ஹாவ் யூ புட் இன் கரேஜ் டு ஸ்டாண்ட் ஃபார் காட்? எந்த சூழ்நிலைமையிலும் ஆண்டவருக்காக நிற்கக்கூடிய அந்த ஒரு தைரியத்தை கொண்டு நம்ம பிள்ளைகளுடைய ஸ்பிரிச்சுவல் லஞ்ச் பாக்ஸை ஃபில் பண்ணியிருக்கோமா? ஹாவ் யூ புட் இன் த டிசைர் டு லிவ் ஃபார் காட்? ஆண்டவருக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தினால நம்முடைய பிள்ளைகளுடைய லஞ்ச் பாக்ஸை நம்ம ஃபில் பண்ணியிருக்கோமா? அது மட்டும் இல்லை, ஹாவ் யூ புட் இன் டு அக்செப்ட் காட்ஸ் நோ இன் தேர் லைஃப்? ஒரு சில நேரங்களில் நம்ம பிள்ளைங்க கேட்குற காரியத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், கொடுக்க மாட்டார். ஆண்டவருடைய ஒரு ஆன்சர் வந்து நோவாக இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு மனநிலையை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறோமா?
சில நேரங்களில் நம்ம பிள்ளைங்க கேட்குற காரியங்கள் வந்து ரொம்ப டிலேயாக அவங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஆனால் அதுவரை ஆண்டவர் அந்த டிலே அவங்க லைஃப்பில் கொடுக்கும்போது பேஷியன்ஸோடு காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு காரியத்தை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறோமா. இன்றைக்கி அருமையான தாய்மார்களே, செக் டுடே வாட் ஹாவ் யூ புட் இன் யுவர் சைல்ட்ஸ் ஸ்பிரிச்சுவல் லஞ்ச் பாக்ஸ். பேரண்ட்ஸ் வந்து நம்ம வந்து என்ன செய்வோம், மோஸ்ட்லி வி பேக் அவர் சில்ட்ரன்ஸ் லைஃப் வித் வேர்ல்ட்லி திங்ஸ். நம்ம உலக பிரகாரமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஒருவேளை பெரிய வந்து ஒருவேளை ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து நம்ம வச்சுருக்கலாம், ஏ ஹியூஜ் பேங்க் சேவிங்ஸ் நம்ம வச்சுருக்கலாம், ஒருவேளை ஒரு பிள்ளைகளுக்காக பெரிய பங்களோ ஒன்று கட்டி வச்சுருக்கலாம், எக்ஸ்பென்சிவ் கார் வாங்கி வச்சுருக்கலாம், இப்படி நிறைய காரியங்கள் சொல்லலாம். பட் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்குற காரியம் என்னன்னு சொன்னால், ஆர் யுவர் சில்ட்ரன் ஹேவிங் பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட்? இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க வந்து ஸ்கிரிப்சரை வந்து ரீட் பண்ணுறாங்களா? நம்ம பிள்ளைங்க வந்து சர்ச் வந்து அட்டென்ட் பண்ணுறாங்களா? ஒருவேளை நீங்கள் வந்து சர்ச் அட்டென்ட் பண்ணலாம், ஆனால் பிள்ளைங்க வந்து சர்ச்சில் நீங்கள் சர்ச்சில் இருக்கிற நேரத்தில் பிள்ளைங்க வந்து ஒருவேளை சர்ச்சுக்கே வராத பிள்ளைங்கள வந்து ஒருவேளை இருக்கலாம். இன்னைக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு சொன்னால், யூ ஆர் அக்கௌண்டபிள் ஃபார் யுவர் சில்ட்ரன்ஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நான் அடுத்தாலும் உங்கள் முன்னால் வைக்கிற கேள்வி என்னன்னு சொன்னால், ஆர் யூ ப்ரிப்பேரிங் தம் ஃபார் இட்டர்னிட்டி? நித்தியத்துக்காக நம்ம பிள்ளைங்களை ப்ரிப்பேர் பண்ணுறோமா? இல்லை இந்த உலகத்தில் நீங்கள் சம்பாதிச்சு வச்சுருக்கிற எல்லா காரியத்தையும் என்ஜாய் பண்ணி உலகத்தோடு முடிந்து போகிற அந்த வாழ்க்கைக்காக நீங்கள் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? நான் வேதத்திலிருந்து எனக்கு அதிகமாக பிடித்த ஒரு மதர் மோசஸுடைய மதர். நான் அநேக நேரங்களில் நான் வந்து மோசஸுடைய மதரை பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்க மோசஸுடைய மதருடைய லைஃப்லேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்னன்னு சொன்னால், வென் அவர் சில்ட்ரன் ஆர் ஸ்டாண்டிங் ஆன் ஏ கிராஸ் ரோடு, அவங்களுக்கு வந்து விச் டைரக்ஷன் டு கோ, எங்கே போகன்னு தெரியலை, என்ன டிசிஷன் எடுக்கன்னு சொல்லி தெரியல. அப்படிப்பட்ட நேரங்களில் பிள்ளைங்க வந்து சூஸ் பண்ணுகிற காரியங்களில் த கிங்டம் வேல்யூ ஷுட் பி தேர். அப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங்கை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வந்து கொடுத்து நம்ம வளர்த்துருக்குறோமாங்கிறத நம்ம வந்து யோசித்து பார்ப்போம். நம்ம வந்து பிள்ளைங்க வந்து முக்கியமாக லைஃப்பில் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய 2 தீர்மானங்கள் என்னன்னு சொன்னால், வென் தே ஆர் சூஸிங் எ ஜாப், அடுத்தால வந்து சூஸிங் த லைஃப் பார்ட்னர். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு காரியங்கள். இதில் வந்து நிறைய நேரங்களில் நம்ம வந்து செய்கிற தவறு என்னென்னா, த மணி இஸ் த டிசைடிங் ஃபேக்டர். ஆனால் நம்ம பிள்ளைங்க ஒருவேளை அந்த ஜாபை செலக்ட் பண்ணச்சில, அவங்க லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணச்சில வந்து மணி ஷுட் நாட் பி த டிசைடிங் ஃபேக்டர். வாட் மோசஸ் சோஸ் ஹேட் இட்டர்னல் வேல்யூ இன் இட். அவனுக்கு நிறைய உலக பிரகாரமாக அனுபவிக்கிறதுக்கு இருந்துச்சு, பட் மோசஸ் வந்து சூஸ் பண்ணது வந்து கிங்டம் வேல்யூ உள்ள காரியத்தை தான் என்ன செய்யலாம், சூஸ் பண்ண. அதை நம்ம எங்கே பார்க்கலான்னு சொன்னால், எபிரேயர் 11:24 27 வசனங்களை பார்க்கும்போது அதில் 2 முக்கியமான காரியம் இருக்குது. ஒன்று வந்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை, அநித்தியமான, தட் மீன்ஸ் இது வந்து நித்தியம் வரை வந்து என்ன கொண்டு செல்லாது. அடுத்தால வந்து அவங்க இட்டர்னல் வேல்யூ உள்ளதை சூஸ் பண்ணாங்கிறதுக்கு என்ன வார்த்தை இருக்குன்னா, இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து. இனி வரும் பலன் என்ன? இட்டர்னிட்டியில் அவனுக்கு வந்து கிடைக்கக்கூடிய பலன். மோசஸ் வந்து அதை சூஸ் பண்ணும்போது மோசஸ் மதர் வாஸ் நாட் வித் ஹிம். வேதம் சொல்லுறது மோசஸ் சோஸ். நிறைய நேரங்களில் நம்ம பிள்ளைங்க இந்த டிசிஷன்ஸை எடுக்கும்போது நம்ம கூட இருக்க முடியாது, நம்ம வந்து அட்வைஸ் வந்து பண்ண முடியாத சூழ்நிலைமையில் இருக்கும். ஆனால் அவங்களாகவே அப்படிப்பட்ட கிங்டம் வேல்யூ உள்ள காரியங்களை சூஸ் பண்ணதுக்கு நம்ம பிள்ளைகளுடைய ஸ்பிரிச்சுவல் லஞ்ச் பாக்ஸை ஆவிக்குரிய காரியங்களால் நம்ம ஃபில் பண்ண வேண்டியது தாய்மார்களுடைய மிகப்பெரிய கடமை. மோசஸ் லஞ்ச் பாக்ஸ் வாஸ் ப்ராப்பர்லி பேக்ட் பை ஹிஸ் மதர். ஓகே, நம்ம அடுத்தால பார்க்குற காரியம் என்னன்னு சொன்னால், அந்த அற்புதத்தில் when it reached the hands of Jesus it multiplied. அந்த பையன் கையில் வச்சிருக்கிறது வர அது என்னது, அவனுக்கு மட்டும்தான் அதை வந்து
யூஸ் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. ஆனால் இயேசுவாமியோட கரத்தில் கொடுக்கும்போது அந்த 5 bread and 2 fishes 5 அப்பமும் 2 மீனும் இது நிறைய பேருக்கு கூடியிருந்த அத்தனை பேருக்கும் உபயோகப்படத்தக்க விதத்தில் என்ன ஆச்சு, இட் மல்டிப்ளைட். நாட் ஒன்லி அந்த அப்பமும் மீனும், அங்கே பேஸ்கட்ஸும் என்ன செய்யுது, மல்டிப்ளை ஆகுச்சு. மீதியானது எத்தனை கூடை நிறைய எடுத்தாங்க, 12 கூடைகள் நிறைய அதை ஃபில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. அதுக்கு மீனிங் என்ன? இட் மீன்ஸ் த பேஸ்கெட் வேர் யூஸ் டு பாஸ் இட் ஆன் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு அனதர். அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், இயேசுவாமி அந்த அங்கே இருக்க அவ்வளோ பேரையும் ஃபீட் பண்ணணும்னு அந்த அற்புதத்தை செய்தாங்க. ஓகே, எல்லாருக்கும் சரியாக போதக்கூடிய அளவில் கொடுத்து அதோடு அவர் நிறுத்தி இருந்திருக்கலாம். ஆனால் அதில் ஆண்டவர் அந்த 12 பேஸ்கெட்ஸை ஃபில் பண்ணக்கூடிய அளவுக்கு திருப்பியும் அதை மல்டிப்ளை பண்ணார். அதில் ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் லெசன் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருந்தவங்களுக்கு மட்டும் இல்லை, இல்லாதவங்களுக்கும் அது உபயோகப்படத்தக்க விதத்தில் அது இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒன்று வேஸ்டேஜ் வரக்கூடாது, இன்னொன்று அங்கே மெயின் ரீசன் அது மற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கும் அது யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அதை 12 கூடை நிறைய என்ன செய்கிறாங்க, அதை கலெக்ட் பண்ணுறாங்க. இதில் உள்ள அடுத்த பெரிய லெசன் என்னென்னா, பாசிங் இட் ஆன் டு ஜெனரேஷன். அதாவது இன்னைக்கு வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மேரேஜ்? அன்னைக்கு ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு ஏவாளை கொடுக்கும்போது ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மட்டுமே அந்த தோட்டத்தில் வச்சு நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை செய்யலை. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உடனே அவங்களுக்கு ஒரு ஜெனரேஷனை உண்டாக்குகிறார், ஒரு சந்ததியை ஆண்டவர் உண்டாக்குகிறார். இந்த மேரேஜில் உள்ள மிக முக்கியமான காரியம் டு ப்ரொடியூஸ் காட்லி ஜெனரேஷன். ஆண்டவர் அவருக்காக வாழக்கூடிய, அவரை சேவிக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்பி என்ன செய்கிறாரு, நிறைய இடங்களில் பைபிளில் அந்த சந்ததிக்கு ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. இன்னைக்கு காட் இஸ் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் பேரண்ட்ஸ் who can build a Christ-centered home to pass on their faith to their generation. இன்னைக்கு நாட் ஓன்லி மதர்ஸ் மட்டும் இல்லை, பட் ஃபாதர்ஸ் ஆல்சோ கேன் பேக் தேர் சில்ட்ரன்ஸ் லஞ்ச் பாக்ஸ். நமக்கு தெரியாது அந்த பையனுக்கு லஞ்ச் பாக்ஸை யார் பேக் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. மோஸ்ட்லி நம்ம வீடுகளில் இந்த லஞ்ச் பாக்ஸை யார் தான் பேக் பண்ணது, மதர்ஸ் தான் பேக் பண்ணுறாங்க. ஒருவேளை ஃபாதராகவும் இருந்திருக்கலாம். நான் இன்னைக்கு மதர்ஸ் டேயாக இருக்கனால ஐ வாண்ட் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு மதர்ஸ். ஓகே, அதனால இன்னைக்கு நம்ம பேரண்ட்ஸுடைய தலையாய கடமை, முதல் கடமை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய ஃபெய்த்தை பாஸ் பண்ணி கொடுக்கறது. அது நிறைய நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய லஞ்ச் பாக்ஸ் ஒருவேளை சண்டே ஸ்கூல் டீச்சரால் பேக் பண்ணப்படலாம், ஒருவேளை எம்ஐஎஃப் அட்வைசர், ஒருவேளை சர்ச் பாஸ்டரால் பேக் பண்ணப்படலாம். But fathers and mothers, don't pass on your responsibility to the Sunday school teacher or somebody else. It's your first responsibility. Sunday school teacher கூட ஆட் பண்ணலாம், எம்ஐஎஃப் அட்வைசர் ஆட் பண்ணலாம், பட் it's your first responsibility to pass on your faith to your children. ஜான் வெஸ்லியுடைய அம்மாவுக்கு நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. ஓகே, பாதி பிள்ளைங்களை நான் பார்த்துக்கிட்டேன், பாதி பிள்ளைங்கள சண்டே ஸ்கூல் டீச்சர் பொறுப்பேற்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யலை, ஷி டிட் நாட் பாஸ் ஆன் ஹர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சம்படி எல்ஸ். நம்ம பைபிளில் பார்க்கும்போது தீமோத்தேயுடைய லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணது யார், ஸ்பிரிச்சுவல் லஞ்ச் பாக்ஸை அவனுடைய மதருக்கு லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணது யார், அந்த தாயுடைய தாய். ஸோ இதில் முக்கியமான காரியம் என்னென்னா நம்முடைய ஃபெய்த், நம்முடைய கரேஜ் டு ஸ்டாண்ட் ஃபார் காட், நம்முடைய ஆவல் ஆண்டவருக்காக வாழணுங்கிற அந்த ஆவல், இட் ஷுட் பி பாஸ்ட் ஆன் டு அவர் சில்ட்ரன். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அன்னைக்கு உங்கள் முன்னால் வைக்கிற 3வது கேள்வி என்னன்னு சொன்னால், ஆர் யூ கோயிங் டு பி எ பிளஸ்ஸிங் ஆர் எ கர்ஸ் டு யுவர் சில்ட்ரன்? ஒருவேளை என்ன கேட்பீங்கன்னா, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லஞ்ச் பாக்ஸை மோர் தென் மை மதர், மை ஃபாதர் ஃபில்ட் மை லஞ்ச் பாக்ஸ்.
சின்ன ஸ்டேஜில் இருந்தே வந்து சால்வேஷன், ஸ்கிரிப்சர், ப்ரேயர் இதெல்லாம் தான் எங்களை வந்து எங்கள் அப்பா வந்து வளர்த்தாங்க. நிறைய நேரங்களில் he taught us to accept God's no in some of the important areas of my life. இன்னைக்கு என்னுடைய கடமை என்னது, நான் என் பிள்ளைகளுக்கு வந்து அதை டீச் பண்ணேன். அதுதான் ஆண்டவருடைய ஒரு பெரிய நோக்கம். நம்ம பைபிளில் இதை பார்க்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமை சூஸ் பண்ணுறாரு. ஆண்டவர் ஆபிரகாமை சூஸ் பண்ணும்போது நல்ல படிச்சிங்கன்னா பாருங்கள், he was also an idol worshipper. ஆபிரகாம் வந்து ஏதோ பெரிய ஒரு நல்ல மனுஷன், ஒரு பெரிய ஆண்டவருக்காக வாழ்ந்துகிட்டு இருந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை வந்து ஆபிரகாமை வந்து ஆண்டவர் வந்து சூஸ் பண்ணலை. அவன் ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது அவன் வந்து he was an idol worshipper. பட் God வந்து he saw somebody in ஏப்ரஹாம்ஸ் அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய ஹார்ட்டில் ஒரு காரியம் இருந்தது. ஆண்டவர் என்ன செய்தார் பார்த்தார். வேதத்தில் 3 இடங்களில் வந்து அவர் வந்து God chose him as father of faith, father of the nation of Israel. அவர் வந்து அவனை ஃப்ரெண்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. ஏன் தெரியுமா? ஆபிரகாமுடைய பிக்கஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னது தெரியுமா? நம்ம அதை வந்து ஜெனிசிஸ் 18:19 பார்க்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ கேன் ட்ரஸ்ட் திஸ் மேன். ஏன் தெரியுமா? பிகாஸ் ஐ நோ ஹீ வில் புட் சம்திங் இன் ஹிஸ் சில்ட்ரன்ஸ் லஞ்ச் பாக்ஸ் தட் வில் டேக் தம் டு இட்டர்னிட்டி. அதுதான் ஒரு கிரேட்டஸ்ட் இன்க்ரீடியன்ட் தட் காட் வாஸ் லுக்கிங் ஃபார் இன் ஏப்ரஹாம்ஸ் லைஃப். அவன் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அழகாக சொல்கிறாரு. அவன் வந்து அதை அவனுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் என்ன செய்வான், அதை வந்து பாஸ் ஆன் பண்ணுவான். அப்படியே தெரிஞ்சுதான் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, ஆபிரகாமை வந்து சூஸ் பண்ணுறாரு. த செலெக்ஷன் ஆஃப் ஏப்ரஹாம் இன்க்ளூடட் ஹவு ஹீ ரேஸ்ட் ஹிஸ் சில்ட்ரன். ஆண்டவர் வந்து சில்ட்ரன் அவனுக்கு ஐசக் பிறக்கிறதுக்கு முன்னாலே என்ன சொல்றாரு, நான் வந்து சந்ததியை ஆசீர்வதிப்பேன், நான் ஒன்று ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அதோட விடலை. எப்போவுமே அந்த பிளஸ்ஸிங்கை கொடுக்கும்போது அந்த பிளஸ்ஸிங்கை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஜெனரேஷனுக்கும் ஆண்டவர் என்னது கொடுக்குறாரு. when Abraham laid his son on the altar, அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ நோ நவ் ஐ நோ ஹீ வில் ஃபியர் மீ. அதனால வந்து அவனை எல்லா ஆசீர்வாதங்களால நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. God was not totally convinced till Abraham trusted God for the life of his child. என்னைக்கு வந்து அந்த ஆல்டரில் மோரியா மலையில் தன்னுடைய மகனை ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்கு முழுவதுமாக டோட்டலி 100% அக்ரி பண்ணி அவன் அந்த ஆல்டரில் வந்து வச்சானோ அன்னைக்கு தான் ஆண்டவர் வந்து முழுசுமாக he was convinced, totally convinced about Abraham's life. இன்னைக்கு வந்து the safest place for our children is being on the altar, doing the will of God. The safest place ஆண்டவருடைய கரத்தில், அவருடைய ஆல்டரில் நம்முடைய பிள்ளைகளை கிடத்தி ஆண்டவருடைய கரத்தில் நம்ம பிள்ளைகளை கொடுப்போம். நம்ம ஹெவன்லி ஃபாதர், நம்ம பரமபிதா, he laid his son on the altar of Calvary. அவர் தான் நமக்கு வந்து பெரிய எக்ஸாம்பிள். இன்றைக்கி அதனால வந்து நம்ம யோசித்து பார்ப்போம், நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை நம்ம பாஸ் பண்ணி கொடுக்குறோம் என்பதை. முதலாவது அதில் ஒரு காரியம், முதல்ல நமக்குள்ளே இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், பிள்ளைகளுக்கு பாஸ் ஆன் பண்ண முடியும். நமக்குள்ளேயே அந்த ஃபெய்த் இல்லை, நமக்குள்ளேயே அந்த கரேஜ் டு ஸ்டாண்ட் ஃபார் காட், அது ஒரு ஆண்டவருக்காக வாழணுங்க ஒரு ஆசை நமக்குள்ளே இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால், நம்ம சால்வேஷனை பற்றி நமக்கே சந்தேகமாக இருந்ததுன்னா, நம்மளே பைபிள் ரீட் பண்ணலைன்னா, நம்மளே ப்ரேயர் பண்ணலைன்னா, ஹவு கேன் வி பாஸ் இட் ஆன் டு அவர் சில்ட்ரன்? நம்மளுக்குள்ளே இல்லாததை நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியாது, பாஸ் ஆன் பண்ண முடியாது. அதனால் அருமையான தாய்மார்களே, முதல்ல இன்னைக்கு எனக்குள்ள என் பிள்ளைகளுக்கு பாஸ் ஆன் பண்ணதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து யோசித்து பார்ப்போம். நம்ம 2 நாளாகவும் 6வது அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது தாவீதுடைய ஹார்ட்டில் வந்து என்ன இருந்துச்சு, ஆண்டவருக்காக ஒரு டெம்பிள் கட்டணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. த டெம்பிள் வாஸ் இன் டேவிட்ஸ் ஹார்ட். பட் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, யூ ஆர் நாட் கோயிங் டு பில்ட் இட். பட் சாலமன் பார்க்குறோம், தன்னுடைய தந்தை ஆண்டவருக்காக வாழ்கிறது, தந்தையினுடைய இருதயத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறான். த லவ் ஃபார் காட்
இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் என்னுடைய அப்பாவுடைய மனசில் இருக்கிறது. அதனால என்ன செய்கிறான், சாலமோன் என்ன செய்கிறான், வாட் வாஸ் இன் டேவிட்ஸ் ஹார்ட் அதை நிறைவேற்றுறது யார், சாலமோன் நிறைவேற்றுறான். வாட் எவர் இஸ் தேர் இன் த பேரண்ட்ஸ் ஹார்ட் that is only will be transferred to our children. அதனால அருமையான தாய்மார்களே, ஒருவேளை பேரண்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு யோசிங்க, நம்ம பிள்ளைகளுடைய லஞ்ச் பாக்ஸ் எதால் ஃபில் பண்ணப்பட்டிருக்கிறது, ஸ்பிரிச்சுவல் லஞ்ச் பாக்ஸ். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நான் ஒருவேளை இதுவரை என்னுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து இப்படி நான் யோசித்தது கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீர்களானால், இட் இஸ் நாட் டூ லேட். 2 கொஸ்டினை கேட்டு பாருங்கள். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் யுவர் சைல்ட்ஸ் லஞ்ச் பாக்ஸஸ் ஃபில்ட் வித் திங்ஸ் விச் ஹவ் கிங்டம் வேல்யூ? உலக பிரகாரமான காரியங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. எவ்வளோ பர்சன்டேஜ் வேர்ல்ட்லி திங்ஸ் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி, ஆர் யூ சென்டிங் யுவர் சைல்ட் to heaven or hell? The greatest responsibility is in your hands. It is not too late. அதனால இன்னைக்கு நம்முடைய ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே உங்கள் பிள்ளைகளுடைய ஸ்பிரிச்சுவல் லஞ்ச் பாக்ஸை எல்லாவித ஆவிக்குரிய காரியங்களாலும் நிரப்பி நித்திய வரை எடுத்து செல்லக்கூடிய அந்த காரியங்களால் அந்த பாக்ஸை நீங்கள் பேக் பண்ணுங்கள். ஹோம் இஸ் வேர் இட் ஆல் பிகின்ஸ். முதல்ல அது வீட்டில் தான் ஆரம்பிக்கணும். வாட் எ ஜாய் டு தட் மதர். அன்னைக்கு அந்த மதருக்கு தான் பேக் பண்ணி கொடுத்த அந்த சாப்பாடை ஆண்டவர் இப்படி யூஸ் பண்ணி ஒரு அற்புதத்தை செய்தாருன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த தாய்க்கு அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இந்த உலகத்தில் எதுவுமே இருந்திருக்க முடியாது. சேம் வே நம்முடைய பிள்ளைங்க ஆண்டவருக்காக வாழுகிறத பார்த்து, நம்முடைய பிள்ளைங்க ஆண்டவருக்காக நிற்கிறதை பார்த்து, நம்முடைய பிள்ளைங்க ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறதை நம்ம பார்க்கும்போது அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு ஆவிக்குரிய தாய்க்கு, இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்க முடியாது. இன்னைக்கு கடைசியாக அந்த நான் கேள்வியை உங்கள் முன்னால் வைக்கிறேன். வாட் ஹாவ் யூ பேக்ட் இன் யோர் சைல்ட்ஸ் ஸ்பிரிச்சுவல் லஞ்ச் பாக்ஸ்? தலைவணங்கி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமதகப்பனே, இந்த அருமையான கால நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் தகப்பனே, நீர் எங்களுக்கு பிள்ளைகளை தந்திருக்கீங்க, எங்களுக்கு அருமையான ஹோம் தந்திருக்கீங்க ஏசப்பா. தகப்பனே, நாங்கள் இன்னைக்கு ஒரு தாயுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எங்களுடைய கைகளில் நீங்கள் தந்திருக்கிற பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சுவாமி எல்லாவித கிங்டம் வேல்யூ உள்ள காரியங்களால் ஃபில் பண்ணிவிட எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களையும் பயன்படுத்துங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஆயினும் சகாயினும்
நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த பரிசுத்தமான நல்ல நாளுக்காக நாங்கள் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வெவ்வேறான இடங்களிலே இருந்து தகப்பனே இந்த ஐக்கியத்திலே கலந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளையும் தாய்மார்களுடைய ஞாயிறாக நாங்கள் ஆசரித்தோம் தகப்பனே. எங்களோடு இடைப்பட்டமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் தகப்பனே ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற பிள்ளைகளை தகப்பனே ஆண்டுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு போதித்து ஆண்டுடைய பாதையிலே வழிநடத்த தெய்வம் உதவி செய்வதுமாய் செபிக்கின்றோம். ஆண்டவரே நல்ல தகப்பனே, இந்த உலகத்திற்கென்று சொல்லி பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவரை வளர்க்காமல் அவர்கள் நித்திய ராஜ்யம் வரைக்கும் நிலைத்து நிற்கின்ற காரியங்களுக்காக அவர்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அவர்களை வளர்க்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யுமாய் செபிக்கின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தாய்மார்களையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அன்புள்ள தகப்பனே, இந்த வாரத்தை நீ தந்தமிக்காமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபை கூட இருக்கட்டும். எங்களையும் இந்த கால நேரத்தில் ஆண்டவருக்கு ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களையும் ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து தாங்க உதவி செய்யுங்க. துதி கனமகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு முழங்கேற்கிறோம் செவங்கையிலும் நல்ல பிதாவே, ஆம். நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் கூட்டுறவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்ம நீரோடு கூட நிறைவாக தங்கியிருப்பதாக.